எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் முருங்கைப்பூவை வச்சு தான் இன்னைக்கு நான் பொரியல் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி முருங்கைப்பூவை விளக்கி எடுத்து நான் தண்ணியில் போட்டு கொஞ்சம் அதோட மஞ்சத்தூள் போட்டு நான் இந்த மாதிரி 2 நிமிஷம் வச்சுருந்தேன். ஏன்னா அதுக்குள்ளே எதுவும் பூச்சி புழு இருந்தால் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இதை இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் பாத்திரத்தில் இந்த மாதிரி நான் அலசி புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம பொரியல் பண்ண வேண்டியதுதான். மஞ்சள் தண்ணியில் போட்டு முருங்கைப்பூ இந்த மாதிரி நான் சுத்தமாக அலசி எடுத்துட்டேன். இது முருங்கைப்பூ வந்து வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருள். பூண்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், சீரகமும் கடுகும் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு, கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம முருங்கைப்பூ பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். விறவடுப்பில் தான் சமைக்க போகிறேன். இப்போ சட்டி சூடாகிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாயிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். வெங்காயம் வதங்குறதுக்கு நான் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைப்பூ வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இது வேகட்டும். நம்ம ஒரு 5 நிமிடம் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வைப்போம். இதுக்கா என்னென்னு இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூவை போட்டு இறச்சிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இது போல் முருங்கைப்பூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். இப்போ அது கூட நான் துருவி வச்சுருக்க தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிறேன். முருங்கைப்பூ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து முருங்கைப்பூ இது மாதிரி பொரியல் பண்ணிட்டேன். நீங்களும் அது போல் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் எங்கள் வீடியோவில் என்னென்னா சவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வந்து ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறோம். எவ்வளோ தூரம் வேகமாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் பேசி தான் எடுக்கிறோம். ஆனாலும் அது சவுண்டு கம்மியாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்குறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.